இல்லைங்க. இந்த தனியாக ட்ரெயினில் போகிறவன் படுற பாடுவது இல்லை, அது வித்தியாசமானது சார். ட்ரெயினில் ஏறிங்க, ட்ரெயினில் ஏறி அவன் கொடுக்குற இந்த துவைக்காத ஒரு பிளாங்கெட் இருக்குது, அதெல்லாம் விரிச்சிட்டு லோயர் பெட்டில் ரெடி பண்ணி படுக்கலான்னு போது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு குரல் கேட்கும். திரும்பி பாருங்களேன், நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மட்டும் என்னடா சன்னியாசம் வாங்கிட்டு வந்தேன், நீ ஃபேமிலியோடு கூட வர, நான் வீட்டில் விட்டு வந்துக்கிறேன், ஃபேமிலியோடு வந்துருக்கேன், கொஞ்சம் அங்கே போகிறீங்களா அப்படின்னா, அதாவது தனியாக வந்திருக்குறோன்றதுக்காக சார் அந்த பக்கமே பெட்ஷீட் போட்டால் எக்ஸ்கியூஸ் மீ என்ன எங்கள் மதர் இல்லா ஏஜ்டு, நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னா, அவன் மதர் இல்லா காசுலேயே ஊருக்கு போகிறவன், அப்படி போகிறீங்களா சார், தள்ளி 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 இந்த டாய்லெட்டு டோருக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பர் இருக்குதுல்ல, அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே படுத்துக்கலாம் சார். லைட் ஆஃப் பண்ண மாட்டானுங்க. எந்த ட்ரெயின்லேயும் இந்தியாவில் ஓடுற ட்ரெயினில் அந்த கதவு வந்து அமைதியாக சாத்தாது, டமால் டமால்னு இருக்கும். அன்றைக்கி தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பான், போயிடும் வந்துடும் ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே போச்சு பாருங்க, வாழ்க்கையில் ட்ரெயினில் போகிற மகிழ்ச்சியே போச்சு. அன்றைக்கி பார்க்குறேன் ட்ரெயினில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வர இந்த A1 வெளியில் ஒரு 25 வயசு பசங்க, ஒரு 15 பசங்க, காலேஜ் கேர்ள்ஸ். அப்பா இன்றைக்காவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகலாம், இல்லை தப்பாக நினைக்காதீங்க சொல்கிறேன், அவங்க பண்ணுற கலாட்டாவை வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ட்ரெயின் கிளம்பும் போது எல்லாம் போய் A2 ஏறிடுச்சு. நமக்கு வழக்கம் போல் ஏறினா எதிர்புறத்தில் ஒரு அம்மா கை குழந்தையோடு ஏறுது. அந்த கை குழந்தை சார் ஸ்டேஷனை விட்டு வண்டி கிளம்புறதுலேருந்து அழுகுது. அப்படி ஒரு அழுக தாங்க முடியல. நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்குது சார், என்ன இருந்தாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் வீல்னு குழந்தை அழுதுதுன்னா தூக்கம் கலையும். அந்த அம்மாவை பார்க்குறேன், அதை எதை பற்றி கவலைப்படல. யார் அந்த குழந்தையோட அம்மா புடவை எடுத்தது, இந்த பத்துக்கும் அந்த பத்துக்கும் ஒரு யானை கட்டிச்சு தூளி, குழந்தைய போட்டுட்டு அது படுத்துடுச்சு, பேசின் வச்சு தண்ணில் தூங்கிடுச்சுங்க. அந்த அம்மா குழந்தை அழுதுனுக்குது, நான் மேலே படுத்துனுக்குறேன், தூக்கம் வரணும் எனக்கு. லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன், அது இன்னும் வீல்னு கத்துது, வேறு வழியே கிடையாது. அப்படி மெதுவாக ஆட்டினேன். பெரம்பூர் தாண்டும் போது குரல் ஒன்று கேட்குது, கொஞ்சம் இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. திருப்பூர் வரையும் ஆட்டினே போனேன் சார். கோயம்புத்தூரில் இறங்கணுன்னா இந்த பாப்பாவை விட்டு அங்கிள் தான் உன்னை ஆட்டிகிட்டே வந்தார், அங்கிளுக்கு டாட்டா சொல்லுச்சு, ஓங்கி அறையலாமான்னு இருந்தது எனக்கு. இல்லை பிரச்சனை வரும் சார், இந்த மாதிரி வரும், ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த நம்ம சொந்தக்காரன் இருக்காங்களா எங்கள் இதில், அவங்களுக்கு எப்படின்னா மண்டபத்துக்கு கொடுத்து ஆகலை, சாப்பாட்டு போட்டு ஆகலை, அதனால் இந்த முகூர்த்த டைம் என்ன பண்ணுவானுங்க, விடிய காலை வச்சு நம்மளை காலி விடுவான். பார்த்துக்கிறீங்களா, 6-7 முகூர்த்தம்லாம் ரொம்ப அக்கிரமம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் தாம்பரம் தாண்டி கல்யாணம். செங்கல்பட்டு ஒருத்தன் கல்யாணம் வச்சுருக்கான் சார், 6-7 முகூர்த்தம். நான் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து போனேன்னா போகிறதுக்கே எனக்கு மினிமம் 1 ஹவர் ஆகும். 5 மணிக்கு அங்கே இருக்கணும்னா நான் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். 4:30 மணிக்கு எழுதுங்க, கரண்ட் இல்லை. அப்படியே பார்க்குறேன், ஷேவ் பண்ணம்மா வேணாமான்னு சந்தேகம். நம்மளுக்கு எப்போவுமே அந்த சந்தேகம் வரும். ஒன்று எதுக்கும் கல்யாண மண்டபத்தில் போய் ஷேவ் கூட பண்ண மாட்டீங்களான்னு ஒய்ஃப் திட்ட போகிறாங்கன்னு முதலே வீட்டில் கேட்டுக்கலான்னு ஷேவ் பண்ணம்மா பாரு அப்படின்னு. கரண்ட் இல்லை, நீ வெளிச்சத்துலேயே வெட்டிப்ப, வேணாம் வா, நீ என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற, கல்யாணம் பார்க்க தானே போகிற வான்னிட்டா. அப்பா நல்லதாக போச்சுன்னு. ஷர்ட்டு பேண்ட்டு எது இருக்குதுன்னு தெரியல. திடீர்னு என் ஒய்ஃபுங்க, இன்னாங்க எங்கள் அப்பா டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு, அதை போட்டுன்னு வாங்கன்னு. நான் அதை ஆக்சுவலாக ஒழிச்சு வச்சுருந்தேன், எடுத்துட்டா. எங்கள் மாமனார் டெல்லியிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்த ஒரு ஷர்ட்டு, அது அவர் டெல்லிக்கு ஏன் போனார், எம்பிலாம் நினச்சிடாதீங்க, ஆஃபீஸில் ரீஎம்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த காசுக்காக டெல்லிக்கு போனார். இருந்தாலும் போயிட்டு வந்து ஒரு ஷர்ட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தார் சார். கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் அது ஷர்ட்டு நல்லா இருக்கும்னு. சொல்லும்போது என்ன சொன்னார், மாப்பிள்ளை உங்களுக்காக கடையாக அலைஞ்சி வாங்கினேன்னு. ஏண்டா எங்கள் பிராண்டட் ஷர்ட்டுக்கு ஏன் அலையணும், இல்லை ஒரு லூயி பிலிப்பு ஒரு வேன் ஹுசைன்னு பிராண்டட் ஷர்ட்டு இருக்குது. இவர் எங்கே அலைஞ்சிருக்காரு தெரியுமா, அந்த பிளாட்ஃபாரத்தில் போட்டு விற்பாங்களா பாலிகா பஜாரில் டெல்லியில், அங்கே சின்ன பசங்க ஷர்ட்டு வேணுன்ட்டார் சார். அதை நான் ஒழிச்சு வச்சுருந்து எடுத்து இதுதான் போட்டுன்னு வரேன் இன்றைக்கி கல்யாணத்துக்கு அப்படின்னா. போடுறேன், ஏறவே இல்லை. நானே ஒல்லிங்க, அது எவ்வளோ ஷர்ட்டு எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க, ஏறவே இல்லை, பட்டன் போட முடியல, இப்படி நிற்கிறேன், இப்படி குனிய முடியல. எப்படி நீங்கள் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவிட்டீஸ் வைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிடும். வெளியில் வரேன், கால் டாக்ஸி கூப்பிட்டு வந்தோம், ட்ராவல்ஸும் வந்துட்டான், ஓடிபி நம்பர் என்னான்றான்.
கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பரில் இவன் என்னமோ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி ஓடிபி நம்பர் இல்லைனா ஏற்ற மாட்டேன். இவன் அப்போவே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது இல்லையா அப்படின்றான். எல்லாம் வெளில வந்த பிறகு கரண்ட் வந்துடுச்சு, அது வேறு விஷயம். நம்ம ராசி அந்த மாதிரி. சார் டாக்ஸியில் ஏறி உட்காரும் போதேங்க இப்படி தான் உட்காந்துருந்தேங்க. ஏன்னா இது ரொம்ப தாராளமாலாம் உட்காந்தா கிழிஞ்சிடும் போல் இருக்குது. அப்போ தான் நினச்சேன் இந்த லேடிஸ் எப்படி டைட்டாக ப்ளவுஸ் போட்டு சுற்றுறாங்கன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தேங்க. அப்படியே போய் மண்டபத்தில் இறங்கினா நடக்கிறதே வேறு. 30 பேர் கேட்டான் என்ன உடம்பு சரியில்லையான்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தேன். சார் விடிய காலம் 6 மணிக்கு எப்படி சார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது? நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. சரி நம்ம வீட்டில் சாதாரணமாக 8:30 தான் சாப்பிடுவோம். 6 மணிக்கு உள்ளே போகிறேன், சொந்தக்காரன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுனா என் ஒய்ஃபை பார்க்குறேன். என்ன நான் சொன்னதான் சாப்பிடுவியாவா அப்படின்னா போய் உட்காடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் அந்நேரத்துக்கு 6 மணிக்கு சார் பூரியோடு இது எல்லாம் ஸ்வீட் வச்சான். எனக்கு தான் கையாட்ட வராதில்ல, கிழிஞ்சிருங்க டைட்டாக. அதனால் கை இப்படி வச்சுன்னு இப்படி. இந்த பக்கத்து இலக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்வீட்டை எடுக்கிறேன்னு சொல்லி சார் உங்கள் ஸ்வீட் அங்கே வச்சுருக்காங்கண்ணா. சார் சாதாரணமாக சாப்பாடு இப்படிலாம் சாப்பிடுவோம், அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வச்சுன்னு இப்படி சாப்பிட்டேன். ஏன்னா இது தூக்கி கிழிஞ்சிச்சுன்னா. என் சொந்தக்காரன் சார், என் வயசு பையன், அவன் கேட்டான் என்ன பக்கவாதம் ஏதாவது வந்துதாண்ணா. பக்கவாதம் வந்த மாதிரி நடக்கிறேன்னா அந்த அளவுக்குங்க. நாங்கள் பையன் வீடு அப்படி இப்படி ஏறி மேலே போயிட்டு பையன்கிட்ட கை கொடுக்கலான்னா கையை இப்படி இப்படின்னு கையை பொண்ணுக்கு போயிடுச்சு. என் ஒய்ஃபு டக்குன்னு பொண்ணு கையை பிடிச்சி நீ அந்த கையை பிடியா அப்படின்னு. வீட்டுக்கு வந்து அப்போனே கிழிஞ்சுது. அப்பா நல்லதாக போச்சுண்ணே. அதாவது மாமனார் கூத்த சட்டு வரும், பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டம்னா பரவாயில்ல சார், டெய்லி கஷ்டம்னா கஷ்டம், பிரச்சனை வரும். நீங்கள் எப்பொழுது பிரச்சனையாக நினைக்கிறீர்களோ அப்பொழுது தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது தான் நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்போவுமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் பி இன் தி கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னா நம்ம அம்மா வயிறு தான் பெஸ்ட்டு பிளேஸு. அதை விட கம்ஃபர்ட் ஜோன் எதுவுமே இல்லை. வெளியில் வரும்போது தான் அழுவே. ஆமாம், பிரச்சனையை எதிர்நோக்க பிறந்து இருக்கிறோம். பிரச்சனையை எதிர்நோக்குகிற பொழுது அதை பாசிட்டிவாக எதிர்நோக்கணும். சார் மேலதிகாரினா திட்டுவான், ரைட்டு. அதில் என்ன பிரச்சனைனா திட்டுவன் யாருன்னு பார்க்கணும். இந்த நமக்கு மேலதிகாரி ஆம்பளையாக இருந்தால் பரவாயில்ல சார், பிரச்சனை இல்லை. இந்த லேடிஸ் மேலதிகாரி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஒரு சிஓ லேடி, மிஸ்ஸஸ் வர்மான்னு பேர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அநியாயத்துக்கு திட்டம். அது என்னவோ தெரியல, ஆம்பளைங்கன்னா அதுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கூட ஆம்பளைங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க நான் பிரயோஜனம் அப்படின்னும். இந்த ஆம்பளைங்க வேஸ்ட் இந்த ஆஃபீஸில் மொத்தமாக ஆம்பளை குலத்தையே திட்டம். அதாவது ஒரு நாள் கஷ்டத்தில் போய் சொல்லலாம், எங்கள் சார் என்னை திட்டாருன்னு ஒய்ஃபுக்கிட்ட. பொம்பளை பாஸாக இருக்கும்போது வீட்டில் போய் சொல்ல முடியாது எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட, கூச்சமாக இருக்குது. எங்கள் மேடம் என்னை திட்டாங்கன்னு. ஏன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்குது. நாளைக்கு நாளான்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து சண்டை வந்தது வச்சுங்களேன், அவளே எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா என்ன தாலி கட்டின புருஷனை இப்படி பேசுறீன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவள் சொல்லுவாள், ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் உன்னை திட்டுறா வாங்கின்னு வர, தாலி கட்டின நான் திட்டக்கூடாதான்னுவா. என்னால் தாங்க முடியல. ஒரு கெட் டுகெதர் அன்றைக்கி எங்கள் மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார். அப்பா நல்லதாச்சுன்னு வந்து, சார் அவர்கிட்ட சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் வீட்டில் மேடத்தை சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மேடம் எங்கிட்ட காமிக்கிறாங்க, எங்கள் எல்லாரையும் திட்டாங்க சார். அதனால அடப்பாவி, இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேனடா, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை தான் எங்கிட்ட காமிக்கிறா வீட்டில். அந்த மாதிரி எல்லா ஆம்பளை மேலேயும் கோவமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும் சார், மாற்றணும். எப்படி? ஆளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மேடம் இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஃப்ரெண்டு. எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் லேட்டாக போனேன், மேடம் ஒன்று ரூமை கூப்பிட்டாங்கன்னு நேராக உள்ளே போனேன். வாட் யூ திங்க் யூ ஆர் லேட் ஆகிடுச்சு. மேம் நீங்கள் இன்றைக்கி வேர் பண்ணியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா பொருந்தது மேம் அப்படின்னா. முடிஞ்சு போச்சு. ரியலி காலையில் எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னார் அப்படின்ச்சு. அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிக்கிறான்.